மாட்டாங்க. இவனுங்கெல்லாம் ஸ்கூல்ல வந்து ஹிஸ்டரி படிக்கவே மாட்டானுங்க போல. போதா குறைக்கு இவ்வளவு கூத்து நடந்துனுக்குது. ஆனா மேக்ரோன் மட்டும் பெருசா பேசியிருக்காரு. பாருங்க, கிரீன்லாண்ட் எல்லாம் தூக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும்னு. என்ன மோசமா இருக்கும்? ஏன்னா நேட்டோன்னு வாங்க. நான் தானடா நேட்டோ, நான் இல்லைன்னா நீ என்னடா இருக்காங்க? உலகத்துல இருக்க எல்லா நாடுகளையும் போய் ஆட்டைய போட்டானுங்கல்ல. இப்போ அவங்க சொத்த அமெரிக்காக்கார ஆட்டைய போறான், பார்த்துட்டு சும்மாதான் இருக்கும். யாரும் அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க மாட்டாங்க. எல்லாம் எத்தனை நாளைக்கு விக்ரம்? பிரைம் மினிஸ்டர் சொல்வாரு. ஆக்சுவலா மார்க்கோ ரூபியோ வந்து ஒரு டீமோட அங்க போறாரு, டென்மார்க் பிரைம் மினிஸ்டரோட பேச போறாரு. எல்லாம் இந்த கிரீன்லாண்ட 51வது மாநிலமாக சேர்த்துக் கொள்வது சம்பந்தமாக. நான் ட்ரம்ப் கிரீன்லாண்ட் எடுத்துக்க போறீங்களா? சீக்கிரம் எடுத்துக்கங்க. இல்லன்னா அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் வந்து நாங்க ரஷ்யாவோட சேர்றோம் அப்படின்ட்டு தீர்மானம் போட்டாங்கன்னா ஐயோ பாவம், நீங்க ஏமாந்து போயிருவீங்க. அப்கோர்ஸ் ட்ரம்ப்புக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு வச்சுக்காங்க. அவருக்கு ஹிஸ்டரி தெரியாது, எக்கனாமிக்ஸ் தெரியாது, ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் டாலர். அதுதான். இப்ப அந்த குப்பை கிடங்கு வந்து தூர் வாரிட்டாங்கன்னா நாங்க தான் பொறுப்பு அப்படின்றது. இவ்வளவு நாளா குப்பை நாரி இருந்ததுன்னு கேட்டா இல்ல அது அந்த காலத்துல இருந்ததுன்னு சொல்ல வேண்டியது. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ரஷ்யன் ஏஜென்ட் வந்து இப்போ அங்க உட்காந்துட்டு அங்க நம்மள்ட்ட கான்டாக்ட் பண்ணியிருக்காப்ல. ஸோ பொங்கல் அன்னைக்கு கூட அங்க பொங்கல் கொண்டாடப்படாத மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். அதாவது இந்த குறியீடுகள் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. அதுவும் மிலிட்டரியில வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். என்னுடைய ஷர்ட்டை பார்த்ததுல இருந்து நான் இன்னைக்கு எங்க இருந்து பொங்கல் கொண்டாடுகிறேன் அப்படின்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுதா? புரியுது சார், புரியுது. ஓகே சார். இப்போ கிரீன்லாண்ட் எங்க புரியுதுன்னா சும்மா அது வட புரிய கூடாது. எங்க இருந்து அப்படின்னு கரெக்டா சொல்லணும். எங்க சார் மேல எங்க இந்த நீங்களே சொல்லிருங்களே. இதுதான் வந்து வாயில வடை சுடக்கூடாது அப்படின்றது. இது என்ன கலர்? கிரீன் கலர். அப்ப நான் எங்க இருக்கேன்? பாகிஸ்தானா? கிரீன்லாண்ட். சாரி. கிரீன்லாண்ட்ல இறங்கிட்டீங்களா நீங்க? ஓகே. ஆமா, இப்ப அங்கதானே வந்து ரொம்ப ஹாட்டா போயினுக்குது. ஐஸ் கோல்டு அங்க வந்து பயங்கர ஹாட்டா போயினுக்குது. ஆமா, அதனால அங்க இருந்து பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு. ஓகே சார். அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து டென்மார்க்கோட தான் நாங்க ஜாயின் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்ப ட்ரம்ப் என்ன முடிவு எடுக்கலாம்னு இருக்காரு ஐடியால? அதாவது டென்மார்க் பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு, நோ நாங்கெல்லாம் வந்து டென்மார்க் தான் இந்த பக்கம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ட்ரம்ப் கிட்ட போய் கேட்டிருக்காங்க, யாரு அவரு அப்படியா? ஐயா ரொம்ப கஷ்டம் பாருங்க, இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு இருக்காரு. எல்லாம் எத்தனை நாளைக்கு விக்ரம்? பிரைம் மினிஸ்டர் சொல்வாரு. ஆக்சுவலா மார்க்கோ ரூபியோ வந்து ஒரு டீமோட அங்க போறாரு, டென்மார்க் பிரைம் மினிஸ்டரோட பேச போறாரு. எல்லாம் இந்த கிரீன்லாண்ட 51வது மாநிலமாக சேர்த்துக் கொள்வது சம்பந்தமாக. இப்போ அவங்களும் வந்து இப்ப அமெரிக்கா வந்து ஏதோ பேச போறாங்க போல இருக்கு. எதுக்காக அப்படின்னா எடுத்துக்காதீங்க அப்படின்றதுல. ஏன்னா டென்மார்க்குடைய ஆர்மி வந்து ஒரு மிகப்பெரிய பட்டாலியன் கிரீன்லாண்ட்ல இருக்கு. 50 பேர் இருக்காங்களா அங்க. எவ்வளவு பெரிய படை அது? 50,000 பேருக்கு 50 பேர் கட்டதானே சார்? கரெக்ட். அதனால அவங்க எதுக்கு வராங்கன்னா, நீங்க எடுத்துக்காதீங்கன்னு சொல்றதுக்கு இல்ல விக்ரம். அந்த ஷோ டிராமால ஒரு டைலாக் வரும். நீங்க பாட்டுக்கு வந்து செக்ரட்டரி, அண்டர் செக்ரட்டரின்னு எல்லாத்துக்கும் வந்து லஞ்ச் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணீங்கன்னா எங்களை மாதிரி பார்லிமெண்ட் மெம்பர்ஸ், மினிஸ்டர்ஸ் அவங்களும் ஏதாவது பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இவர் வந்து டைரக்டா அந்த நாட்டு மக்களோட டீல் பண்ணிக்கிற ஐடியால இருக்கு. நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, 57,000 பேர் இருக்காங்க. ஆளுக்கு $1 மில்லியன் கொடுக்கறதா இருந்தா கூட அரௌண்ட் 57 பில்லியன் தான் அவங்களுக்கு செலவாகும். இது வந்து அமெரிக்காவுக்கு வந்து சில்லற காசு. ஏன்னா அவங்க வந்து மிலிட்ரிக்கும் வட்டி கட்டுறதுக்குமே வந்து கண்ணாபின்னான்னு செலவு பண்ணிருக்கிறாங்க. அர்ஜென்டினாவுக்கு தூக்கி கொடுத்தாங்க $40 பில்லியன் கரன்சி ஸ்வாப் அப்படின்னு. 57 பில்லியன் தான் உங்களுக்கு ஒரு காசே கிடையாது. இப்ப டாரிஃப்னு போட்டு அப்படியே கஜானா ஃபுல்லா காசுமே இல்ல, காசு வந்து அப்படின்னு பாட்டு பாடினுக்கிறாரு. அது யாரோ ஒருத்தர் நண்பர் அவருக்கு பட்டம் கொடுத்திருந்தாரு, கிச்சிலி கிறுக்கன் அப்படின்னு. இந்த ஆரஞ்சு கிளவுன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்களா அவரை. அத வந்து தமிழ்ல கிச்சிலி கிறுக்கன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இப்ப டென்மார்க்குடைய பொசிஷனே என்னன்னா, சரிங்க நீங்க எடுத்துக்கங்க, ஜனங்களுக்கு அவ்வளவு கொடுக்குறீங்க, எங்களுக்கும் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்களுக்கு 57 பில்லியன் கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு 10 பில்லியன் 20 பில்லியன் அப்படி நீங்க வெட்டிட்டீங்கன்னா நாங்க சும்மா இருக்கோம். இதுதான் இப்ப டென்மார்க்குடைய நிலைமை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? யாரோ ஒருத்தர் உக்காந்தீங்க அன்னைக்கு ஹிட்லர் கேட்கும் போது சேம்பர்லின்ல ஆரம்பிச்சு அத்தனை பேரும் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்காங்க. கொஞ்சம் கூட வித்தியாசமே கிடையாது. அவர் வந்து எனக்கு அது வேணும், எனக்கு இது வேணும், நீங்க எங்களை ஏமாத்திட்டீங்க, அவங்க எங்களை ஏமாத்திட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது
சரி ரைட்டு கொடுப்பான், ஏதோ பண்ணிட்டு போறான், ரொம்ப இது பண்ண வேணாம் இப்படின்னு ஒதுங்கி ஒதுங்கி போய் தான் வந்து வளர்த்து விட்டாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அதே தப்ப மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்கெல்லாம் ஸ்கூல்ல வந்து ஹிஸ்டரி படிக்கவே மாட்டானுங்க போல இருக்குது. போதா குறைக்கு இவ்வளவு கூத்து நடந்துனுக்குது. ஆனா மேக்ரோன் மட்டும் பெருசா பேசியிருக்காரு. பாருங்க கிரீன்லாண்ட் எல்லாம் தூக்கினீங்கன்னா அதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கும்னு. என்ன மோசமா இருக்கும்? என்ன மோசமா இருக்கும்? இங்க வாங்க அப்படின்னு போறாரு ட்ரம்ப். ஏன்னா நேட்டோன்னுவாங்க. நான் தானடா நேட்டோ, நான் இல்லைன்னா நீ என்னடா இருக்காங்க? சரி நான் வரேன், நீ என்ன பண்ணுவ? இப்ப இதுல வேற அமெரிக்கால பேசிட்டு இருக்காங்க. இது வந்து அவங்க மிலிட்டரியில வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸபிள் டேக் ஓவர்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இந்த கண்டின்ஜென்சி பிளான் சொல்லுவாங்க. அதை பண்ணுங்க அப்படின்னா அங்கேயே சில பேர் இஸ் ஆஃப் த வியூ, இல்லைங்க இந்த மாதிரி வந்து ஒரு நேட்டோ மெம்பருக்கு அகைன்ஸ்டா இது மாதிரி பண்றதுன்றத பிளான் எல்லாம் வந்து சரியில்லையே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தகவல்கள் கூறுகின்றன. பட் அல்டிமேட்லி இஸ் த கமாண்டர் இன் சீஃப். அதை வந்து யாரும் டிசோபை பண்ண முடியாது. அடுத்தது காங்கிரஸோடைய பர்மிஷன் வேணும், அப்ரூவல் வேணும் அப்படின்னா கூட 90 நாள் கழிச்சு தான். அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும். இவரு சேர்த்துட்டு 51வது ஸ்டேட், அடுத்தது கனடா, நாங்க அங்கதான் வரோம் அடுத்தது அப்படின்னாரு. அப்போ இது வந்து எத்தனை நாள் இது தாக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல. அல்டிமேட்லி ஆனா மெட்வெடேவ், ரஷ்யாவின் ஓபிஎஸ், ஒரு காலத்துல வந்து புட்டினுக்காக அந்த நாற்காலியில கொஞ்ச நாள் பிரசிடென்டா உட்காந்துட்டு மறுபடியும் திரும்பி வந்தார். இன்னைக்கு வந்து அவங்களுடைய இந்த செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து டெப்டியா இருக்காரு அவரு. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஊர்ல திருச்சி வேலுச்சாமி இருக்காருல்ல, அந்த மாதிரி அவரு சோகா குத்தினார் பாருங்க. நான் ட்ரம்ப் கிரீன்லாண்ட் எடுத்துக்க போறீங்களா? சீக்கிரம் 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 எடுத்துக்கங்க, இல்லன்னா அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் வந்து நாங்க ரஷ்யாவோட சேர்றோம் அப்படின்ட்டு தீர்மானம் போட்டாங்கன்னா ஐயோ பாவம் நீங்க ஏமாந்து போயிருவீங்க. சரி எதுக்காகன்னு கேட்டா, சும்மாவே ஆடுமா போய் கொட்டகண்டா விடுமா அப்படின்ற மாதிரி ஏற்கனவே இந்த மெட்வெடேவ் வந்து இந்த மாதிரிதான் ட்ரம்ப்பை குத்தினே இருப்பாருங்க எந்த விஷயமா இருந்தாலும். அப்போ இவருக்கு வந்து எரிச்சல் ஆயிரும். என்ன அந்த மாதிரிலாம் சொல்றான், முதல்ல போயிட்டு கிரீன்லாண்ட தூக்குங்கடா அப்படின்பாரு. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். நீ தூக்கினியானா நேட்டோ உடையும், அதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன்ல மிச்சம் மீதி இருக்கவங்களுக்கு எல்லாம் வேற வழியே கிடையாது, ரஷ்யா கிட்ட தான் சரண்டர் ஆகணும். ஏன்னா சீனா கிட்ட போறதுன்ற ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பட் அவங்க வந்து இப்போ பலமுனை தாக்குதல்ல இருக்காங்க. அவங்களால வந்து ஆயில் அண்ட் கேஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ரஷ்யா தான் இதை கொடுக்க முடியும். அதனால நாங்க மறுபடியும் ஒரு ரஷ்யன் எம்பையர் ஆடாம ஜெயிச்சவங்கடான்ற மாதிரி நாங்க பண்ணிட்டு போறோம். இது ரஷ்யாவுடைய கேம் பிளான். இது ட்ரம்ப்புக்கு தெரியுமா தெரியாதா? இல்ல ஆத்திரக்காரனுக்கு அறிவு மட்டும்வாங்க. அதனால வந்து கிரீன்லாண்டை தூக்கணும்ன்ற ஐடியால தான் அவர் இருக்காரு. அடுத்தது வந்து இந்த ஈரான் பக்கம் குச்சி விட்டு குத்தி நிற்கிறாரு மனுஷன். பட் கிரீன்லாண்டு எடுத்தா ஒன்னும் சில வருஷங்கள்ல இந்த கிரீன்லாந்து அப்படின்றது ஆவி ஆயிடும் விக்ரம். ஏன்னா மனுஷன் அங்க போறது அங்க எல்லாத்தையும் நோண்டி எடுக்கிறதுக்காகத்தான். முதல்ல ஆயில் அண்ட் கேஸ், அதுக்கப்புறம் அந்த ரேர் எர்த் மினரல்ஸ், இதெல்லாம் ட்ரில் பண்ணி எடுக்கணும். அந்த சீனா மேல இருக்க டிபெண்டன்சியை ரிமூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவர் கிரீன்லாந்து மேல கண்ணு வச்சிருக்காரு. இது என்னுடைய செக்யூரிட்டிக்கு வேணும், என்னுடைய செக்யூரிட்டிக்கு வேணும். என்ன சொல்றது, இது பாருங்க நம்ம எடுத்துக்கல அப்படின்னு சொன்னா அங்க ரஷ்யா சைனா வந்துருவாங்க. டு யூ வாண்ட் ரஷ்யா டு பி யுவர் நெய்பர் அப்படின்றாரு. இப்போ நீங்க இந்த வேர்ல்டு மேப் பாக்குறீங்க இல்லையா, இப்ப எடுத்து பாருங்க. இந்த பக்கம் ரஷ்யா இருக்கும், அந்த பக்கம் அமெரிக்கா இருக்கும். ஆனா அந்த புழக்கடை வழியா போறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் தூரமே ரொம்ப கம்மி. சென்னைக்கும் டெல்லிக்கும் இருக்க தூரம் கூட கிடையாது ரஷ்யாவுக்கும் அமெரிக்கா இருக்க தூரம். ஆனா மேப்ல பார்க்கும்போது பெருசா தெரியும். ஏன் தெரியுமா? அமெரிக்காவோட இன்னாண்ட பக்கம் அந்த அலாஸ்கான்னு ஒண்ணு இருக்குது. அலாஸ்காக்கு பக்கத்துலதான் அண்ணாண்ட பக்கம், இந்த பக்கம் அந்த காவாய் தாண்டி குச்சிங்கன்னா ரஷ்யா இருக்குது. ஆனா இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. ஆல்ரெடி அவன் தாண்டா உன்னுடைய நெய்பரு, நீ நாடானா டு யூ வாண்ட் ரஷ்யா டு பி யுவர் நெய்பர்னு கேட்டுனுக்குறீங்க அப்படின்னு. அப்கோர்ஸ் ட்ரம்ப்புக்கு என்னதான் தெரியும் அப்படின்னு வச்சுக்காங்க. அவருக்கு ஹிஸ்டரி தெரியாது, எக்கனாமிக்ஸ் தெரியாது, ஒன்னும் தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் டாலர் டாலர் டாலர். அதுதான் எப்படி காசு சேர்க்கறது அப்படின்றது மட்டும்தான் அண்ணனுக்கு கண்ணுல தெரியும் தர வேற ஒண்ணுமே தெரிய போறது இல்ல. அது யூரோப்பியன் யூனியன் அவங்க பண்ண தப்பு, அதை வந்து இவங்க அனுபவிக்கிறாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். உலகத்துல இருக்க எல்லா நாடுகளையும் போய் ஆட்டையை போட்டானுங்கல்ல, இப்போ அவங்க சொத்த அமெரிக்காக்கார ஆட்டையை போறான் பார்த்துட்டு சும்மாதான் இருக்கும். யாரும் அவங்களுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட வடிக்க மாட்டாங்க. வேணும்டா அவனுக்கு வேணும், இன்னும் நல்லா வேணும், இப்படித்தான் சொல்லுவாங்க. ஓகே சார். சார் இப்போ வந்து இந்த கிரீன்லாண்டு வந்து இப்போ எதுக்கு அந்த அளவுக்கு எல்லாத்தோட கண்ட்ரியோட ப்ராப்ளம்ஸையும் வாங்கிக்கிட்டு அதை பிடிக்கணும்னு நினைக்கிறாரு? அந்த அளவுக்கு வந்து ஆயில் ரிசர்வ், அதை தாண்டி வேற ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசன் இருக்கா என்ன? ஏன்னா யூரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரிஸும் நீங்க சொன்ன மாதிரி ரஷ்யா பக்கம் போயிட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா தனியா விடப்படுற நாடு மாதிரி ஆயிருமே சார். அப்போ அதுக்கப்புறம் நீ ஆயில் ரிசர்வ் டாலர் வச்சு என்ன பிரயோஜனம் அவங்களுக்கு? சரி, ஆயில் மட்டும் கிடையாதுமா. ஏன்னா முதல்ல மார்க்கோ ரூபியோ என்ன சொன்னாரு, நாங்க வந்து வெனிசுவேலால இருக்க ஆயிலுக்காக கிடையாது அப்படின்னு சொன்னாரு.
அதுக்கப்புறம் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஆயில் எக்ஸிகியூட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு, இது பாருங்க அங்க இருக்கவங்களே சொல்லிட்டாங்க, 50 மில்லியன் பேரல் இருக்குது, அப்படியே எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கு வந்து ஏதோ $100 பில்லியன் அவங்க கிட்ட இருந்து ஆயில வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து வெனிசுவேலா கிட்ட கொடுக்க மாட்டாங்களாம், இவங்க வச்சுப்பாங்களாம். இவங்க வந்து அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. வி வில் பி ரன்னிங் த கண்ட்ரி அப்படின்னு. போதாக்குறைக்கு ஐ எம் த ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுவேலா அப்படின்னு வேற ட்ரூத் சோஷியல்ல போட்டுக்கிறாரு. அப்புறம் மார்க்கோ ரூபியோ வந்து நீ கியூபாக்கு பிரசிடென்டா போயிரு அப்படின்னுக்கிறாரு. நான் நினைக்கிறேன் ரிட்டையர் ஆன பிறகு 4 வருஷம் கழிச்சு பதவி முடிஞ்ச பிறகு என்ன பண்றது, நான் இந்த பக்கம் போய்க்கிறேன், நீ இந்த பக்கம் போய்க்கிறேன் அப்படின்றதோ பிளான் பண்ணி நிக்கிறாங்க போல இருக்குது. சரி, ஆயில் கம்பெனிங்கெல்லாம் அங்க போங்கன்னா அவன் எக்ஸாம்ல சொல்லிட்டான், அங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாதுங்க, நான் நிறைய பிரச்சனை இருக்குது, நீங்க பாட்டுக்கு வந்து எத்தனை பில்லியனை கொண்டு போய் அங்க இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்க போன பிறகு எவன் வருவான், அவங்க வந்து என்ன மாதிரியான அப்ரோச் கொண்டு வருவாங்கன்னு தெரியாது, வெனிசுவேலால என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு தெரியாது. சரி, இன்னைக்கு சிச்சுவேஷனை ட்ரம்ப்பை நம்பி எந்த மாதிரியான ஒரு நீண்ட கால முடிவையும் நீங்க எடுக்க முடியாது. அவர் என்ன சொன்னாரு, இந்த உடன்படிக்கை 28 பாயிண்ட குறைச்சு 20 பாயிண்ட் ஆக்கினா தோ கைத்து போட்டுற அப்படின்னு சொன்னார்ல. இப்ப இதை பத்தி யாராவது கவலைப்படுறாங்களா? போர் நிறுத்தத்தை பத்தி யாரும் பேசல. அதாவது போற போக்க பார்த்தா ரஷ்யாவே வந்து போதும்பா, இதுக்கு மேல எங்களுக்கு இந்த நாட்டுல எதுவுமே வேணாம், நாங்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு வந்தாதான் உண்டு. அண்ட் இந்த வின்டர் வந்து ரொம்ப கொடுமையான வின்டரா இருக்க போது யூரோப்ல இருக்கவங்களுக்கு. கேஸ் விலை ஏறப்போகுது, தட்டுப்பாடு இருக்க போகுது. அப்போ ஜனவரி பிப்ரவரி வந்த பிறகு இவங்களுக்கு வேற வழியே கிடையாது, இந்த ஆள் பாட்டுக்கு நம்ம நாட்டையே புடிச்சுன்னுக்கிறான், பேசாம ரஷ்யா பக்கம் போயிடலாம் அப்படின்னு யாராவது பேச ஆரம்பிச்சா அவங்கள யாரும் நீங்க ட்ரைட்டர்ஸ்னு சொல்ல முடியாது. ஒரு கிரீன்லாண்டை எடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன, இந்த ஆள் வந்து முட்டா பீஸ் முரட்டு பீஸ் மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு நமக்கு தோணும் விக்ரம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கேம் பிளான் இருக்கு. அவர் சொல்றது கரெக்ட் தான், அமெரிக்கன் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. ஒரு அமெரிக்க பிரஜையா நீங்க பிரசிடென்டா விடுங்க, ஒரு அமெரிக்க சிட்டிசனா அவர் வந்து இதனால அமெரிக்காவுக்கு பிரச்சனை அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. அது நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க நடந்து கொண்டிருக்கின்றது. சீனா வந்து பயங்கரமா சுத்து போட்டுனுக்குது. இது வந்து இன்னொரு நாள் ஒரு பெரிய டாபிக், அதை பத்தி நம்ம பேசுவோம். அதை அவர் புரிஞ்சு வச்சிருக்காரு. இத்தனை நாளா இருந்த பிரசிடென்ட் எல்லாம் வந்து அதை பத்தி கவலையே படல, என்னப்பா அப்படியே போலாங்க, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு இருந்துட்டாங்க. ஆனா அவரு இதை வந்து இஸ் டேக்கிங் இட் ஹெட் ஆன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எவ்வளவு பெரிய ரிஸ்க், செக்யூரிட்டி த்ரெட்டு, நாளைக்கு அமெரிக்காவையே ஒண்ணு இல்லாம பண்ணிட போறாங்க சீனா, அப்படி சுத்து போட்டுனுக்குறாங்க. இதை ஒரு பயிலும் நீங்க கவனிக்க மாட்டீங்களாடா அப்படின்னு அவர் அதை கையில எடுத்திருக்காரு. அந்த த்ரெட் பெர்செப்ஷன் அப்படின்றது கரெக்ட், ஆனா அது எந்த அளவுக்குன்றத பத்தி வெளில சொல்லல. அப்கோர்ஸ் அதை சொல்லவும் கூடாது, அதெல்லாம் வந்து ரகசியமான விஷயங்கள். அதனால ஒரு அமெரிக்கனா ட்ரம்ப் பண்றத வந்து அவருடைய அல்டிமேட் கோல், அதை வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு தேர்ந்தெடுக்கின்ற வழிகள் அப்படின்றதுதான். பட் எனியோ இன்னைக்கு உலகத்துல வந்து த எண்ட் ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் அப்படிதானே சொல்றாங்க. உன்னுடைய காரியம் நிறைவேறிச்சா, நீ எப்படி அதை அச்சீவ் பண்றதெல்லாம் விஷயம் கிடையாது. அல்டிமேட்லி நீ ஜெயிச்சிட்டியானா அது எப்படி ஜெயிச்சாலும் ஜெயிப்பு தானே. சோ இதுதான் ரீசன். அங்க வந்து சைனீஸ் இன்ட்ரெஸ்ட், இது ஒண்ணு நாட் ஓன்லி இன் கிரீன்லாந்து. நம்மலாம் வந்து கிரீன்லாண்ட பிடிக்கிறதுனால அங்க என்ன த்ரெட்டுன்னு மட்டும் பாக்குறோம், கிடையாது. அது வந்து பார்ட் ஆஃப் த 360 டிகிரி த்ரெட்டு தான் நான் சொல்றேன். வெனிசுவேலா ஒரு பார்ட், ஈரான் ஒரு பார்ட், சிரியா ஒரு பார்ட், அஜர்பைஜான் ஒரு பார்ட், ஆப்கானிஸ்தான் ஒரு பார்ட், இந்த பக்கம் பாகிஸ்தான் ஒரு பார்ட். இப்படி பார்ட்டா வந்து அந்த சைனீஸ் த்ரெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுன்றதுக்காக அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நான் அமெரிக்கனா இருந்தா கண்ணு மூடின்னு சொல்றேன், நான் வந்து அமெரிக்காவை தான் நான் ஆதரிப்பேன். ஆமா, அவர் வந்து செய்யறது அமெரிக்காவுக்கு சரியான விஷயம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன், அதுல தப்பே கிடையாது. பட் அந்த ஒரு மிலிட்டரி மீன்ஸ் அப்படின்றது தேவையா? இதை வந்து சுலபமா முடிச்சிருக்கலாம். யூரோப்பியன் யூனியன் இருக்கவங்களை கூப்பிட்டு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அதனால கிரீன்லாண்டை வந்து இந்த செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது அவசியம். இதுக்கு வந்து 57 பில்லியன் செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நாம அங்க கொண்டு போயிட்டு நேட்டோ போர்சஸ் நிறுத்துவோம். அடுத்தது சும்மா உக்காந்தீங்கன்னா உங்க யூரோப்ல நீங்க சொல்ற மாதிரி என்விரான்மெண்ட், பொல்யூஷன், இந்த மாதிரி எல்லாம் இங்க உட்காந்து வாயில வடை சுட்டுட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு சீனா நம்மளெல்லாம் சுத்து போட்டு முழுங்கி நிற்கிறான். உங்க ஊர்ல சைனீஸ் கார்ஸா கொண்டு வந்து குவிச்சு நிற்கிறான். உங்க கார் கம்பெனி எல்லாம் இழுத்து மூடி நிற்கிறீங்க. ஜெர்மனில ஒரு நாளைக்கு 48 நிறுவனங்கள் வந்து பேங்க்ரப்டா போயிட்டு இழுத்து மூடி நிற்கிறாங்களாம், லேட்டஸ்டா வந்த புள்ளி விவரம் கூறுகின்றது. ஜெர்மனி தான் வந்து யூரோப்போட என்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எக்கானமி அடி வாங்கிச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த யூரோப்பே நாசமா போயிடும். கொஞ்சம் கூட நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு பேசி, ரைட்டு
அங்க 57,000 பேர் தானே இருக்காங்க, அவங்கள வந்து வெளில கொண்டு வந்துருவோம், உங்க ஊரு கூட வேணாம், நாங்களே அவங்களுக்கு இடம் கொடுக்குறோம், அங்கேருந்து அந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்னு பேசி தீர்த்திருக்கலாம். பட் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு வேலிட் சஸ்பிஷன் இருக்கு விக்ரம். அதனால தான் அவர் வந்து யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் கிட்ட இத பத்தி டிஸ்கஸ் பண்ணல, அவங்க கிட்ட வந்து கன்சர்ன் கேட்கலன்னு நினைக்கிறேன். அவருடைய டவுட் என்ன அப்படின்னா, யூரோப்பியன் யூனியன் லீடர்ஸ் எல்லாம் ஆர் அட்லீஸ்ட் சம் ஆஃப் தம் இவங்க எல்லாம் வந்து சீனா கிட்ட காசு வாங்கி நாடி நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் சஸ்பிஷன் இருக்கு. அதனால தான் அவங்க கிட்ட வந்து இந்த சைனீஸ் த்ரெட்டை பத்தி டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கன்சென்ட்டோட எடுத்துக்கணும் அப்படின்ற அளவுக்கு போல. ஏன்னா அப்படியே போனாலும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் வந்து எப்படியும் நீ ஒத்துக்க போறது கிடையாது, அல்டிமேட்லி நான் பேசிட்டு நான் சண்டை போட்டு எடுத்துக்கணும், அதை நான் இப்பவே பண்ணிட்டு போறேன், எதுக்கு தேவையில்லாம அவங்ககிட்ட வெட்டி வேலை பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு முடிவெடுத்து இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன் விக்ரம். ஓகே சார், இப்போ வந்து இந்த கிரீன்லாண்டு, இந்த வெனின்சுலா, அடுத்து கியூபா, கொலம்பியா இது எல்லாமே கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறது ட்ரம்ப்போட தனிப்பட்ட விருப்பமா, இல்ல அங்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ், டீப் ஸ்டேட்ஸ் எல்லாத்தோட சேர்ந்த விருப்பமா இருக்குதா என்னது? இல்ல, டெமோக்ராட்ஸை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து குண்டு போடணும் அவ்வளவுதான். எடுத்துக்கிறது நீ போய் ஆக்டிங் பிரசிடென்டா இருக்கிறது அதெல்லாம் கூடாது. ஏன்னா இப்ப அவங்களுக்கு என்ன பயம்னா, இந்த 4 வருஷம் கழிச்சு இங்க போயிட்டு அதுக்கப்புறமா நான் ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுவேலா அங்க போய் உட்காந்து குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சா நான் என்ன பண்றது? டீப் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இல்ல, அவங்க வந்து இதுல வரவே இல்லை. பட் அவங்க வந்து தே ஆர் என்ஜாயிங், பரவாயில்ல இந்த நாடும் மக்களும் நாசமாய் போகட்டும் அப்படின்ற டயலாக தான் அவங்க வந்து அவங்க டிபியில போட்டு வச்சிரு, டிபியா வாட் இஸ் தட் ப்ரொஃபைல்ல போட்டு வச்சிருப்பாங்க அந்த லைனை. அதனால அவங்களுக்கு வந்து அதை பத்தி கவலையே கிடையாது. தாராளமா நம்ம பண்ணோம் இல்ல எவனோ பண்ணோம் அழிச்சு தள்ளுங்கடா, ஒத்தனை சண்டை போட்டு சாவுங்கடா அப்படின்றத அவங்க பாலிசி. அதனால அவங்க இது பண்ண போறது கிடையாது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இது ட்ரம்ப்பே வந்து யோசிச்சு சொல்றாருன்னா நான் இது பண்ண மாட்டேன் விக்ரம். அந்த அளவுக்குலாம் அண்ணனுக்கு கப்பா குட்டி எல்லாம் கிடையாது. பென்டகன்ல சொல்லுவாரு, இதுக்கு ஹாக்ஸ்னு சில பேர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளை தானே அவர் போட்டு வச்சுக்கிறாரு. கூட சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்க எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி இது இதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆறிடுங்க. ஏன்னா பாஸ் என்ன சொல்றாரோ அதை கேட்டு ஆடுறது தானே உலகம் முழுக்க நடக்கிற விஷயம், இங்க மட்டுமா? அதனால அவருக்கு ஏத்த மாதிரி என்ன சொன்னா மொகாம்பா குஷி ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பிளானோட வருவாங்க. ரைட், எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு. மற்றபடி இவரு உக்காந்தீங்கன்னு என்ன அங்க போவாரு, அவங்க வந்து பிளானை பிரசன்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. இவர் அப்படி திடீர்னு நடுவில் கொரட்டை விட்டுட்டு எப்போ we are going to put boots on the ground அப்படின்னாரு. அதுக்கு நாங்க இப்பவே பண்ணிடலாங்க, ரைட் வெரி குட் அப்படின்னு வெளில வந்துட்டு I need to grab something, I don't want to grab Caroline அப்படின்னாரு. உடனே இந்த பொண்ணு கேட்க பக்கன்னு சிரிக்கும். என்ன கேவலம், இதே நம்ம ஊர்ல ஏதாவது அரசியல்வாதி பேச, அதாவது நான் ஏதாவது பிடிக்கணும்னு நினைக்கிறேன், ஐயோ கரோலின் ஒன்னெல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம ஊர்ல என்ன பண்ணிருப்பாங்க. இதை வேற அவர் பேசி நிற்கிறாரு பிளைட்ல உட்காந்துக்கின்னு. இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டா இதெல்லாம் காமெடிங்க, டேய் எதிரா காமெடி, காமெடி மாதிரி இருக்குதுடா நீ பேசுறதெல்லாம் அப்படின்னு. இப்படிதான் அங்க ஒரு கும்பல் இருக்குது, ஜெயின் ஜக்கு அப்படின்னு. பட் கிரீன்லாண்டா ஒரு தூக்கிடுவார் தான் நினைக்கிறேன் விக்ரம், அதுல சந்தேகமே கிடையாது. சார் அதே மாதிரி இப்ப வெனின்சுலால வந்து ஆக்டிங் பிரசிடென்டா வந்து அவர் செயல்படுறாரு. அப்ப வெனிசுலாவோட சட்டத்திட்டங்கள், லா அண்ட் ஆர்டர் எல்லாமே அவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரா என்ன? அதெல்லாம் நீ கேள்வி கேட்க கூடாது. என்ன நினைச்சுக்கிறீங்க, என்ன பெரிய லா அண்ட் ஆர்டர்? எந்த ஊர்ல வந்து கத்தி குத்து நடக்கல, எந்த ஊர்ல வந்து பாலியல் வன்முறை நடக்கல, எந்த ஊர்ல திருட்டு நடக்கல? நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. அவங்க வந்து ஆக்டிங் பிரசிடென்ட் அப்படின்னா ஆக்டிங் பிரசிடென்ட், அவ்வளவுதான். அது நான் வேணும்னு கேட்டீங்கன்னா நக்கல், இல்லைன்னா வந்து ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா பாத்தீங்களா நான் தான் ஆக்டிங் பிரசிடென்ட் ஒரே ஒரு போஸ்ட் போட்டா என்ன ஆயிடுச்சு பாருங்க அப்படின்னு, அவ்வளவுதான். இப்ப அந்த குப்பை கிடங்கு வந்து தூர் வாரிட்டாங்கன்னா நாங்க தான் பொறுப்பு அப்படின்றது. இவ்வளவு நாளா குப்பை நாரிந்ததுன்னு கேட்டா இல்ல அது அந்த காலத்துல இருந்ததுன்னு சொல்ல வேண்டியது. அதேதான். இது வந்து ட்ரம்ப்புக்கு தெரியாத அந்த டெக்னிக்கலா ரொம்ப பழைய டெக்னிக் விக்ரம் அது. ஓகே சார். சார் உங்க அற்புதமான கருத்துக்களை இளையபனோட ஒப்பந்தத்திற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.